لا إله إلا الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله المرسلين وعلى آله وأصحابه أجمعين. قال الله تعالى في القرآن العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وما كان لمؤمن ولا مؤمنة إذا قضى الله ورسوله أمرا أن يكون لهم الخيرة من أمرهم ومن يعص الله ورسوله فقد ضل ضلالا مبينا. وقال نبينا عليه الصلاة والسلام: من تشبه بقوم فهو منهم، أو كما قال عليه الصلاة والسلام. صدق الله العلي العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவுக்கு உரித்தாகுக. அவனுடைய வெற்றாதை கிருபை எம்பெருமானார் நபியினாகும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் அரிச்சுவடுகளை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபஉ தாபியீன்கள், ஹத்தாபகள், வலிமார்கள், அவுலியாக்கள், நல்லோர்கள், நாதாக்கள், இன்னும் குறிப்பாக நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் நபியினாகும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அன்பும் ஷஃபாஅத்தும் நிலவற்றுமாக. ஆமீன். கண்ணியத்திற்குரியவர்களே, நாம் பின்பற்றி கொண்டிருக்கிற அந்த இஸ்லாமிய மார்க்கம் என்பது ஒரு பரிபூரணமான மார்க்கம். எந்த விதமான வழிகாட்டுதலும் விட்டு வைக்கவில்லை என்கிற அளவிற்கு எல்லா வழிகாட்டுதலையும் இந்த இஸ்லாம் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறது. இதனுடைய தனித்துவ சிறப்பே பரிபூரணமான மார்க்கம். எல்லா விஷயத்திற்கும் வழிகாட்டுதல். 9 முதல் தூங்கும் வரை, சொல்லப்போனால் காலையில் எழுவது முதல் இரவு மறுபடியும் உறங்குகிற வரை, அந்த உறக்கத்தில் நடக்கிற கனவு வரை அனைத்திற்கும் இஸ்லாம் வழிகாட்டி இருக்கிறது. இஸ்லாம் மனிதர்களுக்கு ஏற்ற மார்க்கம், மிக அற்புதமான ஒரு மார்க்கம். அதை அவர்கள் பின்பற்றினால் உலகத்தில் எந்த விதமான குழப்பமும் இல்லாமல் அனைவரும் சமாதான முறையில் ஒற்றுமையாக வாழக்கூடிய வழிவகை செய்கிற ஒரு மார்க்கம். ஏனென்றால் இஸ்லாமிய மார்க்கம் இருக்கிறதே, அது கொஞ்சம் கொஞ்சமாய் மனிதர்களை பக்குவப்படுத்தி இறக்கி வைக்கப்பட்ட மார்க்கம். ஒரேடியாக இறக்கி சுமையை திணிக்காமல் பாபா ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்திலிருந்து சிறிது சிறிதான சட்டத்தை மக்களுக்கு கொடுத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலம் வரை இருந்த மார்க்கம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் பரிபூரணமாக்கப்பட்டது. அதுவும் சொல்லப்போனால் 23 ஆண்டுகள் அதுக்கு தேவைப்பட்டது. இந்த மனித சமுதாயம் ஒரேடியாக சட்டத்தை சொன்னால் அவர்களுக்கு அது எப்படி இருக்குமோ என்று அல்லாஹ் யோசித்தானே என்னவோ, கொஞ்சம் கொஞ்சமாய் சிறிது சிறிதாய் மதுவை ஒரேடியாக ஹராமாக்கி விடாமல் அதை தீங்குகளை பற்றி எடுத்து சொல்லி, தொழுகைக்கு வருகிற பொழுது மட்டும் நீங்கள் மது அருந்த வேண்டாம் என்று சொல்லி, இப்படியாக கொஞ்சம் கொஞ்சமாய் சட்டத்தை இஸ்லாம் பக்குவப்படுத்துகிறது. மனிதர்கள் அதை பக்குவமாக உணர வேண்டும். இப்படி ஒரு சிறு பிள்ளையை நாம் வளர்த்தால் அந்த சின்ன பிள்ளைக்கு எல்லா சட்டத்தையும் ஒரே நேரத்தில் நாம் துணிக்க மாட்டோம். அது ஒரு பருவம் வரப்போ அதுக்கு சில ஒழுக்கங்களை கற்றுக் கொடுப்போம். ஒரு குறிப்பிட்ட வயசு வரைக்கும் அது வாயை திறந்து பேசுகிறப்ப நம்ம பெற்றவங்களை பார்த்து வாடா போடான்னு சொல்லும். ஆனால் அப்போவே அதை நம்ம என்ன செய்ய மாட்டோம், தடுக்க மாட்டோம். அது கொஞ்சம் பேச்சு முத்துறப்ப தடுத்துடுவோம். வாடா போடான்னு சொல்லக்கூடாது, அத்தா வாங்க போங்கன்னு சொல்லணும்னு சொல்லி கொடுப்போம். ஆனால் எடுத்த எடுப்படியே பேச வாய் திறக்கிறப்பயே தப்புன்னு சொல்லி யாரும் அடிக்க மாட்டோம், திட்ட மாட்டோம், கடிஞ்சு கொள்ள விட மாட்டோம். சொல்லப்போனால் அது அப்படி பேசுறது தான் நமக்கு சந்தோஷம் கொடுக்கும். அப்போ ஒரு குழந்தைக்கு படிப்படியாக பேச்சை கற்றுக் கொடுக்குறோம், மரியாதையை கற்றுக் கொடுக்குறோம். பிறகு யார்கிட்ட என்ன பேசணும், எப்படி பேசணும், அதுக்குள்ள வயசு தான் கற்றுக் கொடுப்போம். 3 வயசு பிள்ளையை கூட்டி வச்சு அதை பற்றி நம்ம பாலினத்தை பற்றி பேச மாட்டோம். அதுக்கு நம்ம உறவுகளை பற்றி நம்ம பேசி கொடுக்க மாட்டோம். அதை எது தவறான உறவு அப்படின்னு நம்ம பேச மாட்டோம், அதுக்கு புரியாது. அப்போ அதுக்குன்னு ஒரு என்ன செய்யுது, ஒரு வயசு இருக்குது. அப்போ அது மாதிரி குழந்தைகளை இப்படி நாம் படிப்படியாக பண்படுத்துகிறோமோ
அல்லாஹ் தஆலா நம்மையும் படிப்படியாக நமக்கு சட்டத்தை கொடுத்து அதே போலதான் இன்னைக்கு இருக்குது. இன்னைக்கு சொல்லப்போனால் ஒரு மனிதன் பிறந்து விட்டால் எல்லா சட்டமும் அவனுக்கு அமலுக்கு வராது. இஸ்லாமிய ஷரியத் என்பது அவனுடைய பருவ வயதை அடைந்ததற்கு பிறகுதான் அவனுக்கு கடமையே. இது 5 கடமை சொல்லுகிறோம் அல்லவா, அது கலிமா, தொழுகை, நோன்பு, ஜகாத், ஹஜ் எல்லாம் ஒரு மனிதன் அது எப்பொழுது பருவ வயதை அடைகிறானோ அப்பொழுதுதான் சட்டம் அவனுக்கு கடமையாகிறது, அப்பொழுதுதான் உழுவே கடமையாகிறது, அப்பொழுதுதான் தொழுகையே கடமையாகிறது. அதற்கு முன்னால் உள்ளதெல்லாம் நம்மர்களுக்கு பழக்கக்கூடிய பழக்க வழக்கம். இப்படி இஸ்லாம் யாருக்கும் எதையுமே உடனடியாக சட்டத்தை கொடுக்கவில்லை. அவரவருடைய வயதுக்கு தகுந்தவாறு, அவருடைய நிலைமைக்கு தகுந்தவாறு சட்டத்தை அவர்களுக்கு அடிசனையாக அவர்களுக்கு கொடுக்கிறதையும் நாம் பார்க்கிறோம். அந்த அடிப்படையில் இஸ்லாம் இதற்காக எடுத்துக்கொண்ட விஷயங்கள், முதலாக இஸ்லாம் எடுத்துக்கொண்ட விஷயம் என்ன தெரியுமா? இந்த மனிதர்களுக்கு மத்தியிலே ஒழிக்க வேண்டிய ஒரு விஷயம், முதலாக எடுத்துக்கொண்ட விஷயம், பல கடவுள் கோட்பாடை உடைத்தார்கள். அல்லாஹ் தஆலா பல கடவுள், அதாவது கடவுள் என்ற ரீதியிலே மூட பழக்க வழக்கு எதையெல்லாம் இருந்ததோ அத்தனையும் குர்ஆன் உடைத்து காண்பித்தது. முதலாக அவங்களுக்கு சொல்றப்ப, அதனால தான் பார்த்தீங்கன்னா மக்காவில் இருக்கிறப்ப கடுமையான வசனங்களாக இறங்கி இருக்கும். அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்ல இப்படி சொல்லியிருப்பாங்க, நஹைத்து பன் ஜியாரத்தில் குபூரி, நான் கபூரை ஜியாரத் செய்து விட்டு நான் அவங்கள தடுத்திருந்தேன், ஆனால் இப்போ நீங்கள் ஜியாரத் செய்யுங்கன்னாங்க. என்ன அர்த்தம்னா, ஆரம்பத்தில் இவங்க எல்லாத்தையும் சிறுக்குலேருந்து முழுக்க தூக்கிட்டு வெளியே வரணும், அவங்கள பக்குவப்படுத்தி அப்புறம் சொன்னாங்க இப்படி ஜியாரத் செய்யுங்கன்னாங்க. இப்போ முன்னாடி தடை செய்யப்பட்டிருந்துச்சு அப்படிங்கிறத தாண்டி இந்த மக்களை ஆரம்பத்தில் அப்படி தான் பக்குவப்படுத்தணும். எடுத்த இடிப்பில் இவங்களுக்கு கொடுக்கூடிய சட்டம் என்னவா இருக்கணும்னா, ஷிர்க் என்ற மூட பழக்க வழக்கத்தில் இவங்களை வெளியே கொண்டு வரணும். அதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில நேரத்தில் கதையாக கூட சொல்லியிருக்கிறாங்க. முன் வாழ்ந்த பல நபர்களுடைய ஒரு அரசனுடைய கதவை சொல்லுகிற பொழுது இப்படி சொன்னார்கள். ஒரு அரசன் வாழ்ந்தான், அந்த அரசன் தான் கடவுள் என்று சொன்னான். அந்த நேரத்தில் அவனுக்கென்று சூனியக்காரன் ஒருவன் இருந்தான். சூனியக்காரன் என்ன சொல்லுவானோ அதை தான் அந்த அரசன் சொல்லுவான், கையில் போட்டு வச்சுக்கிட்டு. இப்படி இருக்கிறப்ப அந்த சூனியக்காரன் சொல்லுகிறான், எனக்கு வயசாயிடுச்சு, கொஞ்ச நாள் நான் மௌத்தா போகிறேன், என் கலை ஒளிஞ்சிடும், உனக்கு துணைக்கு ஆள் இருக்காது, அதனால ஒரு சின்ன பையனா, ஒரு அறிவுள்ள பையனா என்ன செய்ய எனக்கு அனுப்பி வை, நான் இந்த கலையை கற்றுக் கொடுத்துட்றேன் அப்படின்னு அரசன்ட்ட அந்த சூனியக்காரன் சொல்கிறான். அதே மாதிரி ஊரிலேயே ஒரு நல்ல அறிவாளியான ஒரு சின்ன பையனை அனுப்பி வைக்கிறான். யார்கிட்ட? அந்த சூனியத்தை கற்றுக்கொள்றதுக்காண்டி அனுப்பி வைக்கிறான். இந்த சின்ன பையன் போகிறப்ப அன்றைக்கு கிறிஸ்துவ மதம் இஸ்லாம் அது சரியான முறையில் வழி தவறாமல் இருந்த காலம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துக்கு முன்பு ஈசா அலைஹிஸ்ஸலாம் மார்க்கம் தான் இருந்துச்சு. அந்த அடிப்படையில் நேர்மையான ஒரு பாதிரியார் அவருடைய அந்த மதரசாவில் போய் பாட திட்டத்தில் போய் உட்கார்றாரு. இந்த சின்ன பையன் உட்காந்துட்டு இவர் சொல்றது ரொம்ப பிடிச்சிருக்கு, சூனியக்காரர் சொல்றதை விட இந்த பாதிரி இஸ்லாத்தை எடுத்து வைக்கிறது ரொம்ப பிடிச்சி போச்சு. அங்கே போனால் அவர் அடிக்கிறார், ஏன் லேட்டுன்ட்டு. இப்போ பாதிரிகிட்ட சொல்றப்ப இவர் சொன்னார், சூனியக்காரன்ட்ட ஏன் லேட்டுன்னு கேட்டால் வீட்டில் வேலை இருந்துச்சு லேட் ஆகிட்டுன்னு சொல்லிடு, வீட்டில் ஏன் லேட்டுன்னு கேட்டால் அவர் இன்னைக்கு கிளாஸ் கொஞ்சம் எஸ்ட் ஆகிடுச்சு, ஸ்பெஷல் கிளாஸ்ன்னு சொல்லிட்டு நம்மால் கட்டடிக்கிறான்ல, அந்த மாதிரி இன்னும் அன்னைக்கு அப்படி சொல்லிடு, இன்னைக்கு கொஞ்சம் சூனியக்காரர் எக்ஸ்ட்ரா ஸ்பெஷல் கிளாஸ் வச்சுட்டாருன்னு சொல்லிடு அப்படின்னு ஐடியா கொடுக்குறாரு. அந்த சின்ன பையன் இப்படியே போயிட்டு வந்துட்டு இருக்கிறப்ப நடுவில் ஒரு மிகப்பெரிய விலங்கு ஒன்று இருக்குது. ஊர் மக்கள்லாம் அஞ்சு நடுங்கி இருக்கிறப்ப ஒரு சின்ன கல்லை தூக்கி அடிக்கிறான் அந்த விலங்கை சாவடிக்கிறதுக்கு. என்ன சொல்லி அடிக்கிறான, இந்த பாதிரியானுடைய கல்வி உண்மை என்றால் யா அல்லாஹ் இந்த விலங்கை நீ இந்த சின்ன கல்லினால் கொல்ல வேண்டும் சொல்லி தூக்கி அடிக்கிறான். சாத்தியமா? ஆனால் இஸ்லாமா அல்லது அறிவா என்று பார்த்தால் இஸ்லாம் தான் சிறந்தது. அல்லாஹ் அவருக்கு முன்னால் எதுவுமே புரியது கிடையாது அல்லவா. அந்த சின்ன கல்லுக்கு அந்த விலங்கு செத்து போச்சு. அப்போ உண்மை என்ன புரிந்து கொண்டு இது நீண்ட நடிய வரலாறு. பிறகு ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய கராமத்தி உனக்கு வந்துருச்சு, இவன் பல பேத்துக்கு பிறவி குருடை நீக்குகிறான், குஷ்டரோகத்தை நீக்குகிறான், இப்படியாக பல பேத்து நீக்கிட்டு இருக்கிறப்ப அரசவையில் உள்ள ஒரு மந்திரி, அவர் அமைச்சர் என்ன செய்கிறார், அவரு கேள்விப்பட்டு கண் பார்வை தெரியாதவர், அவர் போய் அவர் நோயை ஷிஃபா ஆக்கிட்டு வர்றாரு. என்ன சொல்றாங்க, நீ ஈமான் கொள்ளு அல்லாஹ் ஷிஃபா கொடுப்பான், நம்ம ஏன்ட்ட எந்த போகிறோம் கிடையாது, நீ இஸ்லாத்தை ஏற்றுக்கோ, அந்த அரசெல்லாம் போய் நீ இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டா உனக்கு ஷிஃபா கிடைக்கும்னு அந்த சின்ன பையன் சொல்கிறான். அந்த அமைச்சர் ஏற்றுக்கிட்டாரு. கண் பார்வை தெரிஞ்சதுக்கப்புறம் பார்த்தா நம்மால் யார், நம்ம யார் அனுப்பி வச்சோமோ சூனிய கத்திக்கு வச்சு அவர். அந்த அமைச்சர் மறுநாள் அரசவைக்கு போகிறார். அரசவைக்கு கண் பார்வை எப்படி வந்துச்சுன்னப்ப அவர் அடிச்ச அடியில் வேதனை தாங்காடி இந்த சின்ன பையனை போட்டு விட்டார். இந்த சின்ன பையனை அடிச்ச அடியில் தாங்க முடியாமல் அவர் கற்றுக் கொடுத்த பாதிரி என்ன செஞ்சுட்டாரு சொல்லி விட்டார்.
இப்போ இந்த 3 பேரும் அரசையில் வந்து நிற்கிறப்ப அரசன் என்ன செய்கிறான், அந்த பாதிரியாரை ரம்பத்தால் 2ஆக அறுக்குகிறான். இஸ்லாத்தை விட்டுருன்னு சொல்றான். நான் விட முடியாது அப்படின்னு சொல்றாரு. பிறகு அந்த அமைச்சரையும் கூப்பிட்டு இர்ஜி அந்தீனிக்க, உன் மார்க்கத்தை விட்டு திரும்பி என்னை கடவுளாக ஏற்றுக்கொள் அப்படின்னு சொல்லி சொல்றான். ஏற்றுக்க முடியாதுன்னு சொன்னவனே 2ஆ இருக்கிறாரு, இஸ்லாத்தை விடலை. இந்த சின்ன பையனை பார்த்துட்டு தான் இருக்கிறான், பயந்துருவான்னு நினைச்சு அந்த சின்ன பையனை பார்த்து சொல்லாரு, இர்ஜி அந்தீனிக்க, நான் திரும்ப முடியாது, நான் திரும்பி வரமாட்டேன்னு சொல்லி சொல்றாரு. அப்ப பிறகு அந்த அவனை கொல்றதுக்காண்டி கடலுக்கு அனுப்பிச்சா, கடல்ல இருந்து உயிரோடு திருப்பி வந்துட்டான். போன ஆள்லாம் மூத்தா போயிட்டான், இவன் திருப்பி வரான். மலைக்கு அமிச்சா மலையிலிருந்து மத்தாள் உருண்டு போய் இவன் திருப்பி வரான். எப்படா சாவடிக்குதுன்னு அரசன் பார்த்துட்டு யோசிக்கிறப்ப அந்த சின்ன பையன் ஒரு ஐடியா சொன்னா, என்னை நீ கொல்லணும் அப்படின்னா ஊர் மக்கள்லாம் ஒன்று சேர்க்கணும். ஒன்று சேர்த்துட்டு எல்லாத்துக்கும் மத்தியில் என்னை நிற்க வச்சு ஒரு அம்பை எடுத்து என்னை என்ன செய்யணும் அப்படின்னா, பிஸ்மி ரப்பி ஹாதல் குலாம், இந்த சிறுவனுடைய ரப்பினுடைய பெயரை கொண்டு அம்பு எறிகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீ என்ன செய்ய அப்படின்னா, அம்பை என் நெத்தியில விடு, நான் செத்துருவேன், மௌத்தாயிடுவேன்னு சொல்லி இந்த சிறுவர் சொல்றார். இவன் அரசனுக்கு புத்தி வேலை செய்யல. சரி, எல்லாத்தையும் கூப்பிட்டு என்ன செய்யலாம், எல்லாத்தையும் கூப்பிட்டு பிஸ்மி ரப்பி ஹாதல் குலாம், இந்த சிறுவனின் ரப்பனுடைய பெயரை கொண்டு அம்பு எறிகிறேன்னு சொல்லி எரிஞ்சாரல, அவர் அதே மாதிரி மௌத்தாயிட்டார். மக்கள்லாம் உஷாராயிட்டாங்க. அப்ப இவன் ரப்பு கிடையாது. யாரு இவன்? கொல்ல பார்த்தா கொல்ல முடியல. இந்த சிறுவனுடைய ரப்பின் பெயரை சொன்னால்தான் கொல்ல முடியுதுன்னவனே ஆமன்னா பிரப்பி ஹாதலுகெல்லாம் மக்கள்லாம் சேர்ந்து சொல்லிட்டாங்க. இந்த சிறுவனுடைய ரப்பை கொண்டு நாங்கள் ஈமான் கொண்டு எல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இது அவனுக்கு புரியல. பிறகு பெரிய நெருப்பு குண்டத்தை ஏற்படுத்தி அதில் எல்லாத்தையும் உள்ளே தூக்கி போட்டான். அந்த வரலாறை பார்க்குறோம், இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்களை எல்லாம். இப்போ நபி ஸல்லல்லாஹு இது மாதிரி பல சம்பவங்களை சொல்லி காட்டாங்க. கடவுள் என்ற பெயரால் எவரெல்லாம் மூட பழக்க வழக்கம் செய்கிறானோ அவனையெல்லாம் அடித்து விடுத்தார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். காபத்தில் உள்ள அத்தனை சிலைகளையுமே அடித்து துவம்சம் செய்தார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இப்படியாக கடவுள் கோட்பாடை முதல்ல இந்த சமுதாயத்துக்கு ஸ்ட்ராங்காக ஓடிட்டாங்க. அந்த மூட பழக்கத்திலிருந்து வெளியே அப்படின்னாங்க. ஒரு சஹாபை கேட்குறாங்க, யார சொல்லலாம், நான் அறியாமை காலத்து ஒரு நேர்ச்சி வச்சிருந்தேன். என்னன்னா, எனக்கு குழந்தை பிறந்துட்டா நான் புவானா என்ற ஒரு இடத்துல போய் நான் ஒட்டகத்தை அறுக்கிறதா நான் நேர்த்தி செஞ்சுருக்கிறேன், நான் அறுக்கலாமான்னு சொல்லி கேட்டப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி கேட்டாங்க, அந்த இடத்துல ஏதாவது சிலை இருக்குதான்னு சொல்லி கேட்டாங்க. இல்லைன்னாங்க. அப்போ அந்த இடத்துல ஏதாச்சும் அந்த மாட்டு மதத்தை சார்ந்தவர்கள் திருவிழா கொண்டாடுவார்களா, விழா எடுப்பார்களாம் கேட்டாங்க. இல்லைன்னாங்க. அப்படின்னு நீங்கள் என்ன செய்யுங்க, அங்கே போய் அருங்கன்னாங்க. அப்போ எந்த இடத்துலையுமே மூட பழக்க வழக்கம், கடவுள் ரீதியான மூட பழக்க வழக்கம் அறவே கூடாது என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி உறுதியாக அது சமுதாயத்தை கட்டமைத்த பிறகு அதுக்கடுத்து அவர்களுடைய வாழ்நாள் நடைமுறையிலே உள்ள போகிறார்கள். எதையெல்லாம் இந்த மக்கள் ஜோசியம் என்று, எதையெல்லாம் இந்த மக்கள் நற்சகனம் என்று சொன்னார்களோ அதையெல்லாம் உடைத்து காண்பிக்கிறார்கள். எதையெல்லாம் துருசகனம் என்று சொன்னார்களோ அதையெல்லாம் உடைக்கிறார்கள். எதையெல்லாம் வாழ்நாள் மூட பழக்கமாக கொண்டார்களோ, உதாரணமாக இஹ்ராம் கட்டிட்டாங்க அப்படின்னா, மக்கத்துக்கு அந்த குறைசிகள் என்ன இஹ்ராம் கட்டிட்டாங்க ஹஜ்ஜுக்கு அப்படின்னா அவங்க வீட்டு முன்வாசல் வழியாக நுழையக்கூடாது அப்படின்னு அவங்க நம்பி வச்சுருந்தாங்க. என்ன செய்வாங்கன்னா, வீட்டுக்கு பின்வாசல் இருக்குல்ல அது வழியாக நுழையுவாங்க. பின்வாசல் இல்லைன்னா செவுத்த ஓட்டை போட்டு உள்ளே போவான். அந்த அளவுக்கு மூட பழக்கத்தில் அவன் நிறைஞ்சு நின்னான். அது அரேபிய குறைசியர்கள். அப்போ அல்லாஹ் தஆலா அதை ஒழித்து காண்பிக்கிறான். லைசல் பிர்ரு பிஅன்துல் புயூத் துஹூரிஹா, நீ வீட்டுக்கு பின்னாடி நின்று போவதனால் நீ நல்லவனால ஒன்று ஆக முடியாது. வலாக்கின்னல் பிர்ர மனித்தகா, நல்லவன் யார் தெரியுமா, நன்மை எது தெரியுமா, அல்லாஹ்வை பயந்தவன் தான் நல்லவனை ஒழிய நீ வீட்டுக்கு பின்னாடி போவதனால நல்லவன்ற பேர் எடுக்க முடியாது. வஅத்துல் புயூத மின் அபிவாபிஹா, உன் முன்வாசல் வரைய வாப்பா அல்லாஹ் உடைத்து காண்பித்தான். இப்போ நடைமுறையில் உள்ள எதையுமே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி இஸ்லாம் உடைத்து காண்பித்திருக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு சொன்னாங்க. பிறகு சொன்னாங்க, எல்லா நடைமுறையும் மாற்றி காட்டினார்கள். இஸ்லாத்தில் எந்தெந்த மூட பழக்கம் எல்லாம் அன்றைக்கு ஊடுருவி இருந்ததோ அத்தனையும் புதைத்து விட்டு என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். என் காலுக்கடையில் புதைத்து விட்டு என்று சொன்னார்கள். பிறகு பகிரங்கமாக சொன்னார்கள், மன் தஸப்பஹ பிகௌமின் ஃபஹுவ மின்ஹும், யாருனாச்சும் அடுத்தவன் மதத்தை பின்பற்றி ஏதாச்சும் ஒரு செயல் செஞ்சா நீ முஸ்லீம் கிடையாதுன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரகடனம் செஞ்சாங்க. இதையெல்லாம் ஒழித்து காட்டினார்கள். கடவுள் கோட்பாடை முதல்ல ஒழித்து விட்டு அவர்கள் வாழ்க்கையில் இருக்கிற அத்தனை விஷயங்களை என்ன செஞ்சாங்க அப்படின்னா அவங்க ஒழித்து காட்டி விட்டு சொன்னார்கள், எவ்வளவுதான், இதோட உங்களுக்கான வாய்ப்பு முடிஞ்சிருச்சு. இனிமே எவனாச்சும் அடுத்த மதத்தினுடைய காரியத்தை பின்பற்றினால்
அவ்வளோதான், நீ முஸ்லீமே இல்லைன்னா. அல்லாஹ் அதை கேட்டு ஆயத்தை இறைக்கிறான், அலையும் அக்மல்துலக்கும் தீனுக்கும், உங்கள் மார்க்கம் பரிபூர்ணமாகி விட்டது. நாங்கள் இதைமேல் நீங்கள் கூட குறைச்சதுக்கு எந்த விதமான ஒரு ஆலோசனைக்கு இடையில்லைன்னு அல்லாஹ் ஆயத்தை இறைக்கிறான். இன்னும் ஆயத்தெல்லாம் சொல்லுகிற பொழுது, வமா கான லி முஃமினின் வலா முஃமினத்தின் இதா கலல்லாஹு வ ரசூலுஹு அம்ரன் அய்யகுல் லஹுமுல் ஹியரத்து மின் அம்ரிஹிம். அல்லாஹ் ரசூல் ஒரு விஷயத்தை முடிவு செஞ்சு சொல்லிட்டா அதில் சைவ விருப்பம் கிடையவே கிடையாது. ஏன்னா கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு நான் பக்குவப்படுத்தி மார்க்கத்தை கொடுத்துட்டேன், மறுபடியும் என் மனசு அதை ஆசைப்படுது அப்படின்னு செய்யறதுக்கு எந்த முஃமினான ஆளுக்கும் எந்த முஃமினான பெண்ணுக்கும் இனிமேல் அனுமதி கிடையாதுன்னாங்க. அல்லாஹ் தஆலா சொல்லப்பட்டு சொல்லிவிட்டு, யஸுல்லாஹு வ ரசூலுஹு ஃபக்கத் ضل ضلالا முபீனா, யாராச்சும் அல்லாஹ் ரசூலுக்கு மாறு செஞ்சா நீ பகிரங்கமான வழி கேட்டுனாங்க. இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக அவங்கள பக்குவப்படுத்தி வாழ்நாளில் உள்ள அத்தனை குறைகளையுமே அவர்களுக்கு மத்தியிலே மூடக்க பழக்க வழக்கத்தை ஒழித்து தான் இஸ்லாம். அந்த அடிப்படையில் தான் இன்றைக்கு கூட மூட பழக்கம் அப்படின்னாவே நமக்கு என்ன செய்யுது அப்படின்னா, நாம் அதை தவிர்க்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். சாதாரண மூட பழக்க வழக்கம் என்ன அப்படின்னா என்னன்னா, நம்ம மூதாதையர்கள் செஞ்சிருப்பாங்க, அது மார்க்கத்தில் எந்த விதமான அதுக்கு ஆதாரமோ எந்த விதமான கித்தாபுகள் எந்த விதமான தலியிலும் இல்லாத காரியம் தான் மூட பழக்க வழக்கம். அதில் நம்ம இன்னைக்கு சமுதாயத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நிறைய போகும். மௌத்து வீடு, திருமண வீடு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சுப்ஹானல்லாஹ் அதில் உள்ளதை சொல்கிறதுக்கே பல நாள் ஆகிடும். குறிப்பாக மௌத்து வீடு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பலவிதமான சம்பிரதாயம் வச்சுருக்கிறாங்க. நம்மளால போஸ்ட்மார்ட்டம் பண்ணிட்டா வீட்டுக்குள்ளே எடுத்துகிட்டு வரக்கூடாது. அதே மாதிரி இங்கே ஜனாசா தொழுதுட்டா ஜனாசாவில் சலாம் கொடுத்த உடனே இவங்க ஒரு சுண்ணத்தை பின்பற்றுறாங்க. என்னன்னா தொழுது முடிச்ச உடனே கலைஞ்சி மிதிக்கணும். அது யாரு கற்றுக் கொடுத்த சுண்ணத்துன்னு தெரியல. தொழுது இடத்துல நிற்க வேண்டியதானே. துவா ஓத சைத்தா இருந்தால் அதுட்டு அதை பேசவே வரல, எங்கிட்ட போய் தொலைகிறான். அல்லாஹ் அவனுக்கு வாய்ப்பு கொடுக்கல, போகிறான். அவனை பற்றி நான் பேசலை. நம்ம ஆமின்னு சொல்கிற குரூப்பு ஏன் கலைஞ்சு நிற்கணும்னு நான் கேட்குறேன். தொழுகை முடிஞ்சிச்சா அப்படியே நிற்க வேண்டியதானே, அப்படின்னு துவா செஞ்சு, ஏன்னா அது தொழுகையில் ஒரு பகுதியாக துவா ஓதிட்டு போக வேண்டியதானே. தொழுது முடித்த உடனே அப்படியே கலைஞ்சு ஃப்ரீயாக நின்று அப்படி ஒரு நமக்குள்ள ஒரு அங்கே துவா ஓத நம்ம இங்கே ஒரு கதை பேசுறது, இதெல்லாம் நம்ம தவிர்க்கப்பட வேண்டிய ஒன்று. அது ரொம்ப முக்கியமானது. ஜனாசா தொழுகை முடிஞ்ச உடனே அத்தனை பேர் பைபிளில் எல்லாம் நிற்கிறாங்க. எதுக்குன்னா காலை கழுவுறது. ஏன்னா அது உண்மையான காரணம் என்னன்னா, அந்த இடத்த கொஞ்சம் டஸ்ட்டாக இருக்கும். பள்ளியாசல் சின்ன தொழுகை வருவாங்க. ஏன்னா ஃபர்லு முடிஞ்சவொடனே போயிடுறாங்க. இப்போ சின்ன தொழுகணும் கொஞ்சம் அழுக்கு மாதிரி தெரிஞ்சிச்சுன்னா காலை கழுவிட்டு உள்ளே வருவாங்க. அதை ஒரு சில பேர் என்ன செய்கிறாங்கன்னா ஒரு சம்பிரதமாகவே கழுவுறான். அங்கே போயிட்டு பார்த்தோன்னா அன்னைக்கெல்லாம் ஒருத்தர் சொல்கிறார், அஜரத் காலை கழுவிட்டு தண்ணி எடுத்து தலைக்கு தலைக்கலாம் அப்படிங்கிற தலைக்கலாம். இது என்னமோ தீட்டு கழிக்கிற மாதிரி அங்கே போய் காலை தப்பு கிடையாது. நீங்கள் அழுக்குன்ற ரீதியை கழுவுனீங்கன்னா தப்பு கிடையாது. அதுவே ஜனாசாவுக்கு போய் தொழுதுட்டா நம்ம காலை கழுகி தான் ஆகணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம என்ன செய்யக்கூடாது அப்படின்னா நம்ம அதை செய்யக்கூடாது. அதே மாதிரி அதுக்கு பின்னாடி உழு செய்யறது என்னது, நம்ம தீட்டு கழிக்கிறோமாமா. அதுக்கு பின்னாடி அடக்கம் பண்ணுறன்ற பேரில் இவங்க செய்கிற செயலுக்கு எத்தனை அப்படின்னு பார்க்குறீங்கன்னா, சனிக்கிழமை மவுத்தாயிடுச்சுன்னா சனி போனால் தனியாக போகக்கூடாதான், அதுக்கு நீ கூட போ. அதுக்கு ஒரு கோழியை போட்டு அறுத்து அதை பண்ணி அதை கபிஸ்தானில் தூக்கி போட்டு அதில் நாய் அதனால விஷயத்தை என்ன செய்யுது அப்படின்னா அது போய் உள்ள கபிஸ்தானில் போய் நோண்டி எவ்வளோ பெரிய ஒரு சம்பிரதாயத்தை இன்னமும் இந்த சமுதாயம் எப்படி இருக்குதுன்னா அது எப்படி போய் சொல்கிறது. அப்போ அதனால் நம்ம என்ன செய்யணும், இந்த மூட பழக்கங்களை எல்லாம் நம்ம ஒதுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில் நாம் இருக்கிறோம். அதே மாதிரி ஜனாசா வீட்டில் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் இப்படி பழைய அவங்க யூஸ் பண்ண பொருளை யூஸ் பண்ண மாட்டாங்க. ஜனாசா வீட்டில் அவங்க யூஸ் பண்ண பொருளை அவங்க யூஸ் பண்ணக்கூடாதம்மா, அதெல்லாம் தூக்கிட்டு புதைச்சிடுவாங்க. சரி, அவங்க யூஸ் பண்ண வீட்டை யூஸ் பண்ணுறீங்க, அவர் கட்டி கொடுத்த வீட்டை மட்டும் வச்சுக்கிறீங்களா, ஆனால் அவருடைய கண்ணாடி உட்பட கைத்தடி உட்பட எல்லாம் கபிஸ்தானில் புதைச்சிட்டு போயிடுறாங்க. அப்போ இதெல்லாம் நம்ம தவிர்க்கப்பட வேண்டிய ஒரு மூடப்பழக்க வழக்கம். நிறைய சாஸ்திரங்கள் நம்ம இது இப்போ சொல்லிக்கிட்டே போனால் நிறைய போகலாம். அடுத்து நாம் சுருக்கமாக நான் முடிக்கணுங்கிறதுக்காண்டி சொல்கிறேன். சுருக்கமாக நான் பார்த்தோம் அப்படின்னா திருமண வீடுகள் நடக்கக்கூடிய மிகப்பெரிய அனாச்சாரங்கள். திருமணம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே அதுக்கு ஒரு சடங்காக போயிடுச்சு. திருமணம் அப்படின்னாலே என்ன, இப்போ திருமண வீடுகள் அப்படி இன்றைக்கி திருமணம் அப்படின்னாலே பார்த்தீங்கன்னா நம்முடைய பவரை காமிக்கக்கூடிய ஒரு இடமா தான் இருக்குது.
அதாவது பக்கத்து வீட்டுக்காரன் எவ்வளோ செலவு செஞ்சால் அதை விட நான் எக்ஸ்ட்ரா செலவு செய்யணும். அந்த ஒரு நோக்கம் தானே தவிர, ஆனால் நம்ம ரசூலுல்லாஹுடைய சுன்னத்து நம்ம பார்க்கறது இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அன்னிக்காஹ மின் சுன்னத்தி, திருமணங்கிறது ஏன் வழிபடுறாங்க, திருமணங்கிறது என்னுடைய சுன்னத். அப்போ என்ன செய்யணும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்தை செய்கிறப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்கன்னா அதை தான் செய்யணும். பள்ளியில் நிக்காக வைக்கிறது, எளிமையான முறையில் முடிக்கிறது. நம்மளாம் என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, காசு இல்லாத எளிமையாக முடிக்கலாம், என்கிட்ட இருக்கு நான் பவராக முடிக்கிறேன் அப்படின்ற ஒரு பவரை காட்டுறது. அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு உலக லெவலில் மிகப்பெரிய பணக்கார லிஸ்ட்டில் அவங்கள கணக்கு வச்சா வைக்கலாம். அவங்க நிக்காஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கே தெரியல. ஒரு சமயத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்குறாங்க, அவங்க ஆடையில் மஞ்சளுக்கரை ஒட்டி இருக்கு. அதை பார்த்துட்டு நிக்காஹ் ஆயிடுச்சான்னு கேட்குறாங்க. அவன் நிக்காஹ் ஆயிடுச்சுன்னாங்க. யாருக்கு? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கே தெரியல. அப்போ அதுக்கப்புறம் சொன்னாங்க, வலிமா இது என்ன மகர் கொடுத்தீங்களா அப்படின்னா. கொடுத்தேன். எவ்வளோ கொடுத்தீங்க? ஒரு பேரித்த கொட்டையின் அளவிற்கு தங்கத்தை கொடுத்தேன்னாங்க. சொல்லிட்டு முடிச்சு அப்புறம் சொன்னாங்க, அவளின் வளவு பி ஷாத்தின், ஒரு ஆட்டையாச்சும் அரிச்சு வலிமா கொடுங்கன்னாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேறு எதையும் பேசலை. நம்மள இன்னைக்கு ஒரு பெரிய தலைவராக இருந்தால், ஒரு பெரிய போஸ்டிங்கில் இருந்தோம்னா, என்னை கூப்பிடாம நிக்கா முடிச்சுட்டல நீ அப்படின்னு கோச்சிருப்போம். முதல் விஷயம். எப்போ எளிமையான முறையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை கூட கூப்பிடாம திருமணம் நடந்திருக்குது. யாரு நடத்தினவங்க? மிகப்பெரிய பணக்காரர். அவர் மக்காவளி மதீனாவளி அன்னைக்கு மிகப்பெரிய பணக்காரர். அவரே அழகான முறையில் சிம்பிளா முறையில் திருமணம் முடிச்சிருக்காங்க. நாம இன்னைக்கு காசு இருக்குதோ இல்லையோ, வட்டிக்கு வாங்கி செலவு செய்யறோம். ஓதுபில்லா, நம்ம வட்டிக்கு வாங்கி அவங்களுக்கு சீதனை செய்கிறோம். அது குறிப்பாக வரதட்சணை பேடுற இந்த உலகத்தில் ஆடிட்டு இருக்கிற அந்த பேய்க்கு அளவே இல்லாமல் போயிடுச்சு. சென்ற வாரம் கூட நம்ம கேள்விப்பட்டிருப்போம், ஒரு பெண் 500 பவுன் நகை போடுறேன்னு சொல்லிட்டு 300 பவுன் போட்டாங்க. மீதி 200 பவுன் போடலாம் அப்படின்ட்டு அந்த பெண்ணை சொல்லி காட்டி அந்த பெண் தற்கொலை செய்கிற அளவுக்கு தள்ளப்பட்டிருக்கிறாங்க. இப்போ இந்த கொடுமையெல்லாம் எங்கே போய் சொல்ல? அப்போ ஆண்கள் தான் இது முடிவெடுக்கணும். இந்த இடத்துல மட்டும் நம்ம வாலிபர் அத்தாமா பேச்சை கேட்பான். அது வரைக்கும் ஒரு பேச்சு கேட்டிருக்க மாட்டான். நல்லா படினான்னா படிச்சிருக்க மாட்டான், தொழுகைக்கு போனான்னா போயிருக்க மாட்டான், மரசாக்கு போனானா போக மாட்டான், இது இந்த ஏடா பெருநாளைக்கு எந்த ட்ரெஸ் எடுத்துக்கனாலும் எடுத்துக்க மாட்டான், பைக்கு உட்பட பின்னாடி தூக்கிட்டு இருக்க மாதிரி தான் பைக் எடுப்பான். அத்தா எவ்வளவோ சொல்லி ஒன்றுமே கேட்க மாட்டான். அத்தா அம்மா சொன்ன எதையுமே கேட்க மாட்டான். ஆனால் இந்த விஷயத்தில் மட்டும் இவர் நழுவுறதுக்காண்டி, நான் எவ்வளவோ சொன்னேன், எங்கள் அத்தா அம்மா கேட்கல, ஏன்னா நீ எல்லாம் பேசலாமா, இப்படியே தாய் தந்தை பேச்சு இதுலையா கேட்கணும்? அல்லாஹ் ரசூலுக்கு மாறு செய்கிற விஷயத்தில் தாய் தந்தை பேச்சு கேட்கவே தேவையில்லை. உறுதியாக இருக்கணும். அத்தனை பேருமே உறுதியான முறையில் அவர்கள் இருக்க வேண்டும். வாலிபர்கள், நான் வரதட்சணை வாங்கவே மாட்டேன், பெண் வீட்டில் வாங்கவே மாட்டேன், அது அத்தனையும் ஹராம். அது ஒரு பைசாவாக இருந்தாலும் வரதட்சணை என்ற பெயரில் வந்தால் அது ஹராம். இன்றைக்கு கொடுக்கக்கூடிய பெண் வீட்டு சீதனம் கூட சில ஹராம் என்று சொல்லுகிறார்கள். ஏன் தெரியுமா? நீ மாப்பிளைக்கு கொடுக்கணும் பிரியப்பட்டு கொடுக்கல, ஊர் உலகத்தில் இந்த பழக்கம் இருக்குது அதனால கொடுக்குற அப்படின்ற ரீதியில் செய்த அத்தனை ஹராம். நிச்சயதார்த்தம் என்ன? பொண்ணு உறுதி, அவ்வளவுதானே. அதுக்கு ஏன் ஊர் கூட்டி விருந்து போடணும்? காசு இருக்குதுன்ற ஒரு திமிரா? அல்லாஹ் தஆலா நினைச்சால் ஒன்றுமில்லாமல் ஆக்கி விடுவான். இல்லாதவர்கள் கடன் வாங்கி வட்டிக்கு வாங்கி செலவு செய்து நிச்சயதார்த்தம் செய்கிறார்களே, அந்த அவ்வளவு பெரிய விருந்து போட எங்கே மார்க்கம் அனுமதி கொடுத்து இருக்கிறது? நல்ல நேரமா? நல்ல நேரம் என்ற பெயரில் இமாம் ஓதினாரு, இங்கே பள்ளிவாசலே ஈத்திகாஃப் இருக்கிற மாதிரி இருக்கணும். இவன் வருவான் பொறுமையா. எப்போ? லுஹூருக்கு தான் பொறுமையா வருது. லுஹூர் தொழில் பாங்க சொல்றப்ப அது நிக்காண்டு. யாரு? என்னங்க நீங்க வெளியூரா? மெட்ராஸ் வந்து வர லேட் ஆயிடுச்சா? இல்லைங்க, மாப்பிள்ளை தங்கமாலுவோட பொண்ணு வீடு எம்பி டக்கர், அது அவ்வளோதான். இங்கிருந்து இங்கே வரது இவ்வளோ தாமதம். என்ன நினச்சிட்டு இருக்கிறாங்கன்னா சம்பிரதாயமாக நினச்சி ஒன்றுமே கிடையாது. பரக்கத்தான் நேரம் அத்தனையுமே மாற்ற சகோதரர் எடுத்திருக்கிறார்கள். சுபுவுக்கு வந்தால் தெரியும், இங்கே பைக்கு சில நேரத்தில் நிப்பாட்ட இடம் இருக்காது. என்னன்னா அவங்க குறிப்பிட்ட நேரத்தில் அந்த நேரத்தில் வரக்கத்தான் நேரத்தை நிக்கா முடிச்சிடுறாங்க. நம்ம நிக்கான்ற அது ஒன்றுமே இல்லை. அந்த விஷயத்தை போட்டு இழுத்து அதை பண்ணி இதை பண்ணி கௌரவம் பார்த்து மாப்பிள்ளை சபையில் உட்காந்து கையெழுத்து படவான்னு கேட்குறான். அப்போ இப்படா கல்யாணத்தை ஒத்துக்கிட்டேன்னு நான் கேட்குறேன். அங்கே உட்காந்து சபையில் உட்காந்து கையெழுத்து போடவா, நீ கட்டுறியா உங்கள் அத்தா கட்டுறார போனா நான் கேட்குறேன். இப்போ இத்தனை நாள் ஒத்துக்கிட்டாம தான் நீ கையெழுத்து. அதில் என்ன சும்மா கேட்கறது இல்லை, அதுக்கு ஒரு ஃபோட்டோ போஸ்ட் வேற. இவன் கேமராமேன் பண்ணுற அட்டூழியம் அதுக்கு மேலே. இதெல்லாம் சமுதாயம் ஒழுத்தி ஆகணும். கேமராமேன் ஒரு பொண்ணை அழகாக வளர்க்குறாரு, எப்படி யாருமே பார்க்கக்கூடாதுன்னு வளர்க்குறாரு. அது ஒரு நாள் அந்த பொண்ணுக்கு என்ன செய்யுது, ஒரு அண்ணி ஆண் அந்த பொண்ணை பார்த்து ரசிச்சிடுறான். சண்டைக்கு போறாரு. ஏன் மௌன எப்படிறா நீ பார்க்க போச்சு அப்படி சண்டைக்கு போறாரு. கல்யாணத்தன்னைக்கு சூடு சரணை இழந்து போய் மேடையில் நிற்க வச்சு எல்லாத்துக்கும் ஊருக்கே காட்டுறாரு. இவர் இத்தனை நாளாக இவர் என்ன செய்கிறார் அப்படின்னா, பெண்ணை பொத்தி வளர்க்குறார். முவஸ்பிஸ் இல்லாமல் வெளியே விட்டதில்லை. ஆனால் கல்யாணத்தில் இதுதான் என் பொண்ணு ஊரு ஃபுல்லாக காமிக்கிறோன்னா இந்த உறவுக்கு போய் தகப்பனு கிடையாது. ஒரு உண்மையான ரோஷம் உள்ள ஒரு தகப்பன் இந்த காரியத்தை செய்ய மாட்டான்.
நிக்காவுடைய அந்த பேசுகிற பொழுதே சொல்லுவான், என் பொண்ணை கேமராக்கு முன்னால் நிக்க நான் அனுமதி கொடுக்க மாட்டேன்னு சொல்லணும். ரோசமுள்ள ஆள் சொல்லுவான், அவ்வளோதான். நான் சுருக்கமாக சொல்லிட்டு, ஏன்னா என் பொண்ணு நான் வளர்த்திருக்கிறேன், யாரும் பார்க்காமல் வளர்த்திருக்கிறேன். அதுக்கு முந்தைய வருடம் என் பெண்ணை ஒருத்தன் பார்த்தாங்கிறதுக்காக நான் அடித்தேன், சத்தம் போட்டேன். இன்னைக்கு ஒரு பெண்ணை நீ உன் பெண்ணையை பார்க்க விடுறேன்னா இதை விட என்ன வேணும்? அது கேமராமேன். சுப்ஹானல்லாஹ், நான் வார்த்தையை மிகப்படுத்தக்கூடாது, ரொம்ப கட்டுப்படுத்தி ஒரு வார்த்தையை சொல்கிறேன், நான் சொல்லி தான் ஆகணும். ஒரு கணவன் தன் பெண்ணை, தன்னுடைய மனைவியை முதலிரவில் பார்த்து ரசிப்பதற்கு முன்னால் அந்த பெண்ணை கேமராமேன் பார்த்து ரசிக்கிறான். இது உண்மையான வார்த்தை. இதுக்கு நான் கண்டியமாக வார்த்தை என்னால் சொல்ல முடியாது, நீங்கள் புரிஞ்சுக்கிங்க. எப்படியெல்லாம் பார்க்குறானோ அப்படியெல்லாம் பார்க்குறான். எப்படியெல்லாம் அந்த பெண்ணை நிற்க வச்சு ரசிக்கிறானோ அப்படியெல்லாம் ரசிக்கிறான். கொஞ்சம் கூட ஒரு ரோசை இல்லாமல் நம்மளும் நிற்க வைக்கிறோம் பார்த்தீங்களா? அவன் இப்படி நில்லுங்க, இப்படி கட்டிப்பிடிங்க, ரசிக்கிறான். நான் சொல்ல போனால் அதுதான் முதலிரவில் அவன் ரசிப்பதற்கு முன்பாக தன்னுடைய மகளை, தன் மனைவியை, கல்யாணம் ஆகக்கூடிய வாலிபர்களுக்கான ரோசை வேணும். என் மனைவி யாருக்கு காட்ட மாட்டேன், என் மனைவி யாரும் காட்ட மாட்டேன். அது அப்படியே நிற்காது முடிஞ்சாலும் வெளிமாறு சரியாக நடந்துரு. ஆனால் ஒரு இடத்துல ஒரு சம்பவம் கேள்விப்பட்டேன். இன்னைக்கெல்லாம் பாட்டு என்ன, டான்ஸ் என்ன, இஸ்லாமிய திருமணம் அது, இஸ்லாமிய திருமணம் அது. இதில் வேற எல்லாம் ஒத்துழைப்பு. அங்குள்ள இமாம்கள், அங்குள்ள நிர்வாகிகள் எல்லாம் ஒத்துழைப்பு. இவங்கெல்லாம் தவிர்த்துக்கணும், ஜமாத் ரீதியாக நடவடிக்கை எடுக்கணும். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, சாதாரண உலக விஷயம் கிடையாது. அந்த ஹராமுக்கு நான் சாட்சி கையெழுத்து போட்டிருக்கேன். ஒரு வட்டி வாங்குறவுக்கு சாட்சி கையெழுத்து போட்டால் எப்படி சாபம் உண்டாகுமோ, வரதட்சணை வாங்கக்கூடிய நிக்காவுக்கு நான் சாட்சி கையெழுத்து போட்டால் அவன் நாளைக்கு ஏதாச்சும் அதுக்கு சம்மந்த தண்டனை அனுபவிக்கிறப்ப யாருக்கு தண்டனை வருங்க? அந்த தண்டனை எனக்கு வரதானே செய்யும். அதுக்கு நம்ம ஓலை கொடுக்குறோம், அதுக்கு நிக்காவுக்கு கொடுக்குறோன்னா நிர்வாகிகளுக்கு தண்டனை வராதா? யோசிக்க வேண்டாமா? இது சாதாரண விஷயம் கிடையாது. ஒரு ஜமாத்து அது அப்படிதான் கட்டுப்படுத்தணும். கேமராவிற்கு கணவன் மனைவி சேர்ந்தெடுக்க அனுமதி கொடுக்கவே கூடாது. வரதட்சணை என்பது முழுக்க தடுக்கப்பட வேண்டிய ஒன்று. அது விரிவாக பேசப்பட வேண்டிய விஷயம். ஒரு போன வருஷம் ஒரு சம்பவம் நினைச்சு ஊர் பேர் சொல்ல விரும்பல. ஒரு பெண் பார்த்தீங்கன்னா அந்த பெண்ணை பேசி முடிச்சுட்டாங்க. பேசி முடிச்சதுக்கப்புறம் தகப்பனுக்கு ஏதோ ஒரு சூழ்நிலை, அவங்களுக்கு போட வேண்டிய நகையெல்லாம் என்ன செஞ்சிடாருன்னா ஏதோ ஒரு சூழ்நிலை, மருத்துவ செலவுனால அவர் அதை பயன்படுத்திட்டார். மறுபடியும் என்ன அப்படின்னா, அந்த பெண்ணை நிக்கா முடிக்கிற நேரத்தில் அந்த கணவன் தரப்பு சார்ந்த தாய்மார்கள்லாம், தந்தைமார்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீ நகையோட வந்தாவா, இல்லைன்னா எப்போ நகை வருதோ அப்போ நிக்கா முடிச்சிக்கலாம். அப்படி நிக்கா முடிக்கிறது பெண்ணையா நகையா? நீ குடும்பம் நடத்த போகிறது உன் பொண்டாட்டிட்டியா, இல்லை நகைட்ட படுத்து நீ குடும்பம் நடத்த போறியா? யோசிக்கணுமா இல்லையா? இப்படி சாதாரணமாக ஒரு சம்பவம் சொல்லப்படுது. இப்படி நிறைய சம்பவங்கள் வரதட்சணை என்ற பெயரால் அத்துமீறப்படுகிறது. சமுதாயத்தின் நிறைய தற்கொலைகள் நடக்கிறது. சென்ற வாரம் அஜித் சொன்ன மாதிரி மதம் மாற்றங்கள் நிகழ்கிறது. ஒரு சில பேர் மதம் மாறி போயிடுறாங்க. என்ன காரணம் கேட்குறப்ப என்னை யார் நிக்கா முடிச்சுக்க தயாருன்னு கேட்குறாங்க. காலமுள்ள கண்ணியாக அவர் வாழ முடியுமா? அவர்களும் ஒரு சுய தேவை இருக்காதான்? இதையெல்லாம் யோசிக்கணும். இது மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம தவிர்க்கப்பட வேண்டிய ஒன்று. அந்த மூட பழக்க வழக்கத்தில் திருமணத்தில் மிக முக்கியமாக இன்னைக்கெல்லாம் ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டு ஃப்ளெக்ஸு கலாச்சாரம். மௌத்தானாலும் ஃப்ளெக்ஸு, பிறந்தாலும் ஃப்ளெக்ஸு, கல்யாணாலும் ஃப்ளெக்ஸு, வயசுக்கு வந்துட்டாலும் ஃப்ளெக்ஸு. யார் கற்றுக் கொடுத்த பழக்கத்தை? யார் கற்றுக் கொடுத்தது? உருவமே இல்லை என்று சொன்னவர்களுக்கு மௌத்துக்கு பிறகு உருவத்தை வைத்தோமே, நம்ம எங்கே போய் சொல்கிறது இந்த பழக்கத்தை? அது எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரிதான், அவங்க கல்யாணமாக இருந்தாலும் சரி, மௌத்தாயிட்டாலும் சரி, ஃப்ளெக்ஸு கலாச்சாரம் ஒழிக்கப்பட வேண்டும். அதில் போட்டு லைனாக உருவப்பொம்மை போடுறது எந்த மார்க்கு நமக்கு அது முடிக்கிறதுக்கு? இதையெல்லாம் தாண்டி இப்படி ஒரு திருமணம் நடந்து முடிஞ்சிச்சுன்னா அதில் எப்படி பறக்கத்து இருக்குன்னு கேட்குறோம். அன்றைக்கி ஒரு பெரியவங்கள்ட்ட பேசிட்டு வந்து சொன்னாங்க, இன்றைக்குள்ள நிறைய தம்பதிகள் வாழாமல் போகிறதுக்கும், நிறைய தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கி இல்லாமல் போகிறதுக்கு காரணத்தில் மிக முக்கியமான காரணம் திருமணத்தில் அவர்கள் எல்லை மீறுகிற அந்த விஷயம் ஹராமகள் தான். அல்லாஹ்வுடைய சாபம் அந்த திருமணத்தில் உருவாயிடுச்சுருந்தாங்க. ஏன்னா நிக்காங்கிறது உலக நடைமுறை இல்லை, அன்னைக்காக மின் சுன்னத்தினாங்க. ஏன் நடைமுறைனாங்க? அப்போ ரசூலுல்லாஹ்வுடைய நடைமுறையை பின்பற்றுறப்ப ஒரு நாட்டுக்கு ஒரு சட்டம் இருக்குது, அந்த சட்டத்தை பின்பற்றினாதான் அவன்கிட்ட இருக்க முடியும். அந்த சட்டத்தை மீறப்ப தண்டனை கொடுக்குறப்ப ரசூலுல்லாஹ்வுடைய சட்டத்தை மீறப்ப அல்லாஹ் பொறுத்துக்குவானா? அல்லாஹ் பொறுத்துக்குவானா? அந்த தம்பதி அல்லாஹ் பொறுத்துக் கொள்வானா? அந்த தம்பதிக்கு பரக்கத்து கிடைக்கும் குறைங்க, அந்த தம்பதிக்கு பொருளாதார பரக்கத்து கிடைக்குமா? அந்த தம்பதிக்கு குழந்தை கிடைக்குமா? அப்படியே கிடைச்சாலும் அதில் நிம்மதியான வாழ்க்கை இருக்குங்கிறீங்க. எல்லாம் கொடுக்கணும், நம்ம துவா செய்கிறோம். ஆனாலும் தவிர்த்துக்கணும் இருக்க. நாங்கள் சாபம் விடலை, ரசூலுல்லாஹ்வுடைய சாபம் உண்டாகுது. அவங்க சுன்னத்தை பின்பற்றாமல் நாம் செய்யறதுக்கு எப்படி நாம் முன் வர்றோம்? வாழ்க்கையில் ஒவ்வொரு நகர்வும் ரசூலுல்லாஹ்வுடைய அந்த நகர்வாக தான் இருக்க வேண்டும். நம்மால் எவ்வளவு முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா பின்பற்ற முயற்சி செய்ய வேண்டும். குறிப்பாக
நிக்காஹுடைய சபை மிகப்பெரிய அளவில் செலவழிக்கப்படுகிறது. வலிமா விருந்துன்ற பேரில் மிகப்பெரிய வட்டிக்கு வாங்கி செலவழிக்கப்படுகிறது. இதுவெல்லாம் நமக்குள்ள உள்ள பொருளாதார போட்டி. சுருக்கமாக சொல்ல போனால் அவன் எவ்வளவு செலவு செஞ்சிட்டான், அதை விட நான் எக்ஸ்ட்ரா செலவு செய்யணும் அப்படின்ற ஒன்று தானே தவிர சுன்னத்து வந்தவங்களுக்கு விருந்து போடணும், அவ்வளோதான் அதில் சுன்னத்து. அந்த இஹ்லாஸான நிய்யத்து கிடையாது. அதே மாதிரி மகர் கொடுத்து திருமணம் முடிக்கணும். நபிசுல்லாஹ் சொல்லி காமிச்சாங்க, யார் ஒரு பெண்ணை திருமணம் முடித்து மகர் கொடுக்கிறான், அது கொஞ்சமாக கொடுத்தாலும் சரிதான், நிறைய கொடுத்தாலும் சரிதான், மனசு இல்லாமல் கொடுக்குறான் அப்படின்னா அவன் மறுமையில் அல்லாஹ்வை சந்திக்கிற பொழுது விபச்சாரனாக அதில் எழுப்பப்படுவான். அல்லாஹ்வை சந்திக்கிற பொழுது மகர் மனமோந்து கொடுக்கணும். நாம் மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறை நாம் சுருக்க பார்த்தோம் என்றால், அவங்க ஷுஐப் அலைஹிஸ்ஸலாமுடைய பெண்ணை திருமணம் முடிப்பதற்கு கொடுத்த மகர் என்ன தெரியுமா? குர்ஆன் சொல்லுகிறது 10 வருஷத்துடைய உழைப்பை கொடுத்தார்கள். நான் சாதாரணமாக ஒரு கணக்கு, யதார்த்தமான ஒரு கணக்கு போட்டு பார்த்தோம் அப்படின்னா 10 வருஷ உழைப்பு இன்னைக்கு கணக்குப்படி எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னு கணக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு நாளைக்கு 500 ரூபா கூலி நீங்கள் கணக்கு போடுங்க. ஒரு விவசாயிக்கு ஒரு நாளைக்கு 500 ரூபா மினிமம், ஒரு 500 ரூபான்னு போடுங்க. மாதம் 15,000 ஆயிடுச்சு. வருஷத்துக்கு எவ்வளோ? 1,80,000 இருக்கும். நீங்கள் 10 வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா 18 லட்சம் ரூபா மகர் கொடுத்துருக்குறாங்க. இன்றைய மதிப்புப்படி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க அப்போ ஷுஐப் அலைஹிஸ்ஸலாமுடைய மகளை திருமணம் முடிக்கிறதுக்கு. அப்போ மகருக்கு எல்லையே கிடையாது. ஆனால் நம்ம இன்னைக்கு வரதட்சணைக்கு எல்லை இல்லைன்னு ஆக்கிட்டோம். ஆனால் மகர் கொடுத்து திருமணம் முடியுங்கள். மகரை புரியப்படாமல் கொடுத்தீர்கள் என்றால் கியாமத்தில் விபச்சாரனாக எழுப்பி விடுவான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எனவே இஸ்லாம் என்றால் ஒரு அற்புதமான மார்க்கம். நமக்கின்றி பல சஹாபாக்கள் இந்த மார்க்கத்துக்காக வேண்டிய தியாகத்தை செய்திருக்கிறார்கள், பல கஷ்டத்தை அனுபவித்திருக்கிறார்கள். அத்தனையும் தாண்டி இந்த மார்க்கம் நம்மகிட்ட வந்திருக்குது. அது சரியான முறையில் நாம் பயன்படுத்த வேண்டும். நாம் ஒரு முடிவெடுக்க வேண்டும். குறிப்பாக திருமண இளைஞர்கள், வாலிபர்கள் முடிவெடுக்க வேண்டும். வரதட்சணை விஷயத்தில், கேவராவுடைய விஷயத்தில் யாருடைய பேச்சை நான் கேட்க மாட்டேன் அப்படியே எங்கள் அல்லாண்டு உறுதிமொழி கொடுத்துட்டு போங்க. அல்லாஹ் உங்களுக்கு வாழ்க்கையில கண்டிப்பாக மறுக்க செய்வான். அப்படிப்பட்ட தம்பதிகள் தான் நீண்ட நெடுத்து வாழ்ந்ததாக வரலாறு சொல்லுகிறது. அவங்களுக்கு தான் அந்த உலகம் பேசுது, அவங்களுக்கு தான் ஈரோலுக்கு சொர்க்கம் கிடைக்குதுன்னு வரலாறு சொல்லுகிறது. ஆடம்பரமாக வாழ்ந்தால் அது எத்தனை நாள் சொல்ல முடியாது. அல்லாஹ் எல்லாத்தையும் நல்லா வாழ துவா செய்கிறோம், எச்சரிக்கையாக சொல்லுகிறோம். ஆடம்பரத்தை குறையுங்கள். குறிப்பாக திருமணத்தில் ஆடம்பரத்தை குறையுங்கள். அல்லாஹ் ரசூலுக்கு முக்கியத்துவம் கொடுங்கள். மஸ்ஜிதிலே குதுபாவை ஓதுங்கள். விருந்தை எந்த அளவுக்கு எளிமையாக விருந்து செய்யுங்கள். ஆனால் ஆடம்பரம் டெக்கரேஷன் என்ற பேரில் அதை செய்து இதை செய்யறது, மேலே ட்ரோன் கேமரா ஓடுறது, இதெல்லாம் ரசூலுல்லாஹ்க்கு மாற்ற செய்கிறீங்க. நீங்கள் இந்த உலகத்தில் மட்டுமல்ல மறுமையில் தண்டிக்கப்படுவர் என்பதை நினைவு கொள்ள வேண்டும். வல்ல ரஹ்மான் எதை பேசினோமோ எதை கேட்டோமோ அதை முழுமையாக புரிந்து அமல் செய்யும் பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் நமக்கெல்லாம் தந்துள்ள புரிவானாக. வாழும் காலமெல்லாம் அல்லாஹ் ரசூலுக்கு வெளிப்படுத்த நடக்கக்கூடிய நல்லடியாரா அல்லாஹ் நம்மை எல்லாம் கபூல் செய்து கொண்டு மௌத்தாகிற பொழுது அந்த கலிமாவின் அடிப்படையில் மௌத்தாகும் பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் நமக்கெல்லாம் தந்துள்ள புரிவானாக. வாஹர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.